எடப்பாடி பழனிசாமி 3 வருஷம் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டது சாமர்த்தியமானவர். ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து பதவி விலகும் பதவி விலகும் சொல்லிட்டு இருந்தாலும் ஆட்சியை ஃபுல்லா முழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்ட வேண்டிய இடத்தெல்லாம் பாராட்டிடலாம். அதற்கப்புறம் திமுகவோட ஆட்சி ஆரம்பிக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்து எஃபெக்டிவா வந்து அவர் செயல்படலையோ அப்படிங்கிறதா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடர் என்னைக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தாங்க வீக்கா இருக்காங்க, தன்னுடைய அமைப்பு கட்சி வீக்கா இருக்குன்றத வெளில காட்டிக்க கூடாது. தன்னை ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிறாரு. பட் கட்சி வீக்கா இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அம்பலப்பட்டு போயிருக்கு. அது அவங்களோட ஐடி விங்கா இருந்தாலும் சரி. அவருடைய பிரச்சாரத்தை தாண்டி இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து உத்வேகமா எதுவுமே வந்து நடக்கல. பல கட்சிகள் உள்ள கொண்டு வருது, அந்த கூட்டணியை வலுப்படுத்துறது பெருசு. இல்ல திமுக கூட்டணியில இருந்து யாராவது ஒரு கட்சி உருவாருது, எதுவுமே பண்ணல. அதற்கு முத்தாய்ப்பா வந்து பாத்தீங்களா கொடி பறக்குது அப்படிங்கிறாரு. சோ வெற்றி தானே வந்து வேற வழியே இல்லாம எடப்பாடியோட மடியில அமர்ந்த ஒழிய அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்கிற விஷயங்கள் பார்த்தா நிறைய அவங்களுக்கு ஃபேவரபுளாவும் நடக்க மாட்டேங்குது. நடக்கிறது எல்லாமே இல்ல. ஆமா, நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போறாங்க. அப்புறம் விஜய் உள்ள வராரு. இந்த மாதிரியான சிக்கல்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் விஜய் சிக்கல்ல மாட்டும் போது இவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். விஜய் அது ஒரு நல்ல கேம்பிளா நான் பார்த்தேன். உங்களுக்கே அது டிசப்பாயிண்டிங்கா இருக்கு சார்? இப்ப விஜயால யாருக்கு டேமேஜ்? 4 கார்னர் ஃபைட்டால யாருக்கு டேமேஜ்? அதிமுக. நீங்க சொன்ன அந்த லாஜிக் படி பார்த்தா அதிமுகவுக்கு டேமேஜ். இது அதிமுகவுக்கும் தெரியும். அதனாலதான் அதிமுக விஜய் கூட்டணியில கொண்டு ட்ரை பண்றாங்க. திமுக சீண்டவே இல்ல தெரியுது. விஜய் தனியா இருந்தா நமக்கு தான் டேமேஜ்னு தெரியுது. அதனாலதான் உள்ள கொண்டு வர நீங்க ட்ரை பண்றீங்க. இப்ப இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர் விஜய். அவர் என்ன பண்றாரு? இப்ப ஒரு சிக்கல்ல போய் மாட்டுறாரு. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு சிக்கல்ல போய் மாட்டும் போது நீங்க என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், தள்ளி நின்றணும். ஆமா, சரி, அவர் இந்த சிக்கல்ல மாட்டும் போது பலவீனம் தான் படுவார். நான் சொல்றது பொலிட்டிக்கா, அது பர்சனலா நான் சொல்றேன், பொலிட்டிக்கலா. சோ நீங்க பொலிட்டிக்கலா ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காருன்னா வேடிக்கை தானே பார்க்கணும். அதான் நெப்போலியன் ஒண்ணு சொல்லுவார்ல, when your enemy is busy making mistakes, it's bad manners to disturb him. சோ குவைட்டா உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு டிவிகே காரங்களே களத்துல வந்து டிஃபெண்ட் பண்ணல. டிவிகேவை எல்லாம் எஸ்கேப். அவங்களோட மெயின் லீடர்ஷிப் எல்லாமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு யாருமே வெளில வரல. இவங்க பிஜேபியும் அதிமுகவும் உட்காந்துட்டு டிவிகேவை சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்ப இந்த பிரச்சனைல இருந்து நீங்க காப்பாத்தி விட்டீங்க டிவிகேவை. இப்ப டிவிகே என்ன பண்றாங்க? மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, டாடா கட்டிட்டு போயிட்டாங்க. சோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது நீங்க ஏற்படுத்தின வாய்ப்பு கூட இல்ல, இயற்கையா டிவிகேவை சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. நீங்க சும்மா விட்டு அவங்களே வீக் ஆவாங்க, நீங்க போய் அவங்களை சப்போர்ட் பண்றீங்க. சோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய 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 ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க கேடஸ் மத்தியில, நான் சொல்றது மக்கள் மத்தியில இல்ல, உங்க கேடஸ் மத்தியில உங்க மேல நம்பிக்கை போகும். ஏன்னா கேடஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம தலைவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்பா, அவருக்கு எல்லாமே தெரியும்பா, அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருப்பாருப்பா. பேக்ரவுண்ட் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாது, ஆனா ரிசல்ட் பாரு நம்ம பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆமா, தொண்டர்கள் அதை எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. நீங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் யூஸ் பண்ணும்போது தொண்டர்களுக்கு வந்து என்ன சொதப்பிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரிதான் தோணும். திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இபிஎஸ் பவர்ல இருக்கும்போது இல்ல இவரோட ஆட்சி சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும், இவரால மேனேஜ் பண்ணவே முடியாது, கொலாப்ஸ் ஆயிரும் பாருங்க, வந்தவரால எப்படி ஒரு லீடரா அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இபிஎஸ் வீக்கா இருக்காரு, அதிமுக வீக்கா இருக்குன்ற இமேஜை கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்குது, பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க, அவங்க கம்ப்ளீட்டா கட்சியை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இபிஎஸும் ஓபிஎஸும் சண்டை போடுறாங்க, கட்சி உடைய போகுது. இது எதுவுமே நடக்கல. ஆனா இதெல்லாம் நீங்க நல்லா பிளாஷ்பேக் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா, பிரைம் டைம் டிபேட்ல இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு 3-4 இயர்ஸா இதான் நடந்துட்டு இருந்தது. சோ நேச்சுரலா அவங்க என்ன மாதிரியான தோற்றத்தை கிரியேட் பண்றாங்கன்னா, அதிமுக கட்சி வீக்கா இருக்கு, இபிஎஸ் வீக்கா இருக்காரு, நிறைய பேருக்கு அதிருப்தி, ஆமா கட்சி ரெண்டா உடைய போகுது, இப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை திமுகவால கிரியேட் பண்ண முடிஞ்சது. இப்பவும் பாருங்க, ரெகுலரா அதிமுகல இருந்து ஆட்களை ஒவ்வொன்னா எடுக்கிறாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஒருக்கா யாராவது தூக்குவாங்க. மைத்ரேயன் போனாரு, அதுக்கப்புறம் பாண்டியன் போனாரு. இப்படி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதிமுக வீக்கா இருக்குங்க. அப்புறம் டிவிகே இவரு செங்கோட்டையன் போனாரு. இந்த நரேட்டிவை ஒரு 5 years பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கலந்து போயிட்டே இருக்காங்கல்ல. ஆமா, ஒருத்தர் கலந்து போயாச்சுன்னா அப்புறம் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஆமா ஏன் போனார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுக்கப்புறம் லைவ் எல்லாம் போடுவாங்க. அவர் காருக்குள் ஏறினார், காரை விட்டு இறங்கினார், அங்கே போனார், இங்கே வந்தாருன்ட்டே இருப்பாங்க. சோ இந்த விஷயத்த திமுகனால பண்ண முடியுது. இதை இன்னும் அதிமுகவால முறியடிக்க முடியல. இந்த விஷயம் இப்ப வரைக்கும் அது சிக்கலா தான் இருக்கு. இப்பவும் பாருங்க, கொஞ்சம் மீண்டு வரலான்னு வரும்போது ஏதோ ஒண்ணு அடி விழுந்துகிட்டே இருக்கு.
எழுந்து நிக்க முடியல. நீங்க ஒண்ணு பாருங்க, இப்ப இபிஎஸ் வந்து 4 months கேம்பெயின் போனார், சுற்றுப்பயணம் போனார், எல்லா தொகுதியும் போய் நல்ல கும்பல் எல்லாம் ஓகே. மீடியால என்ன பிரசன்ஸ் இருந்தது? இப்ப நீங்களும் நானும் மீடியால இருக்கோம், அதனால நம்ம அதை ஃபாலோ பண்றோம். ஆனா ஜெனரல் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க, இபிஎஸ் ஓட அந்த கேம்பெயினுக்கு என்ன கவரேஜ் கிடைச்சது? சோ இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் சிக்கலா தான் இருக்கு அதிமுகவுக்கு. அது போக இப்ப செங்கோட்டையனை எடுத்திருக்காங்க, டிவிக்கே கொஞ்சம் வேற சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. டிவிகே ஃபேக்டர் பெரிய ஒரு டேமேஜிங் ஃபேக்டர் தான் இபிஎஸ்க்கு. ஓகே. சோ அதனால இபிஎஸ் அவர்களுக்கு வெளில வர முடியல. ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், இபிஎஸ் அவர்களோட இந்த செட்பேக்ஸோ ஃபெயிலியர்ஸோ இருக்குல்ல, இதுக்கு காரணம் இபிஎஸ் மட்டும் தான் நான் சொல்ல மாட்டேன். வேற என்ன? புற சூழலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப பொலிட்டிக்கல் என்வரன்மெண்ட் ரொம்ப மாறிடுச்சு தமிழ்நாட்டுல. என்டிகே 1%ல இருந்து 8% மாறி வளர்ந்துருக்காங்க. இது இபிஎஸ் என்ன பண்ண முடியும்? அந்த கட்சி வளர்ந்துட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸா என்டிகே உடைக்கிறாங்க. காலத்துல இந்த கட்சியோட வளர்ச்சியின் தேவை இருந்திருக்கு, அதனால நடந்திருக்கு. கரெக்ட். தமிழ் மண்ணுக்கு தேவைப்படுது, வளருது. சோ இங்க சொசைட்டில சேஞ்சஸ் நடக்குது. அப்ப ஏடிஎம்கே ஓட்ஸ் உடையுது, நிறைய என்டிகே கிட்ட போகுது. அப்புறம் இன்னொரு சைடுல பார்த்தோம்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஒரு 3% ஓட்ல இருந்து இன்னைக்கு 10 வளர்ந்துட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். இந்த எலெக்ஷன்ல டேமேஜ் இல்ல, ஓகே வந்துட்டாங்க. சோ இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, பிராமின்ஸும் பார்த்தோம்னா பிஜேபிக்கு போறாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பிராமின் ஓட்ஸ் வந்து ஏடிஎம்கே கிட்ட கொஞ்சம் இருந்தது. ஆமா. பிராமின்ஸ் என்னன்னா அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான கம்யூனிட்டி. அவங்க இந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ்பாங்கல்ல, அறிவுஜீவிகள் நிறைய பேர் பிராமின்ஸ் இருப்பாங்க. மீடியால அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும். சோ பிராமின்ஸ் வெளியேறும்போது அந்த சிக்கலும் உங்களுக்கு வருது. ஏன்னா வெளியேறும்போது அவங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த லாபி அங்க போயிருது. ஆமா. சோ உங்களுக்கு அந்த சிக்கலும் ஏற்படுது. இப்ப புதுசா டிவி கேன்ற புது ஃபோர்ஸ் ஒண்ணு. அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸும் போயாச்சு. முக்குளத்தோரோட ஓட்ஸும் கொஞ்சம் கம்மியான மாதிரியான ஒரு பின்பம். உண்மை அது. உண்மைதான். ஆமா உண்மைதான். டேமேஜஸ். ராமநாதபுரம்ல யாரு ஓபிஎஸ் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. பலாப்பழ சிம்பல் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. டிடிவி 2.5% ஓட்டு. தஞ்சாவூர்ல, அப்புறம் கோவில்பட்டில 50,000 ஓட்டு வாங்கினாரு டிடிவி. தஞ்சாவூர்ல, அப்புறம் இங்க தென்காசியில, சவுத்ல நிறைய பகுதிகளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிவகங்கை இங்கெல்லாம் டிடிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. சோ உங்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டும் கையை விட்டு போயிருக்கு. இப்ப இந்த டேமேஜ் எல்லாத்தையும் மீறி நீங்க ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா நீங்க திருப்பி ஜெயலலிதா மாதிரி ஆயிடலாம். ஓ, அந்த ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அதுல ஒரு சந்தேகம் இல்ல. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஜெயலலிதா அவர்களை போல நீங்களும் பவர்ஃபுல் லீடர். அன்குவெஸ்ஷனபிள் பவர் கட்சிக்குள்ள இருக்கவங்க. ஏடிஎம்கேல யோசிக்காம உங்க கையில பவரை கொடுத்துருவாங்க. நீங்க வெற்றியை மட்டும் டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காம உங்ககிட்ட பவர் கொடுப்பாங்க. ஆனா வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சரி, ஒரு ஹைபோதெட்டிக்கலா பேசலாம். ஒரு வேலை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதா மாதிரியான பவருக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு மேல பாஜக அதிமுகவை தொடர்ந்து ஒரு நிம்மதியான ஆட்சி செய்ய விடுமா, இல்ல கட்சி உடைக்குமா? அப்ப இப்ப இருக்கிற மாதிரி டாமினண்டா பாஜகவில் இருக்க முடியாது. இப்ப சிம்பிள், நீங்களே ஹிஸ்டரியில எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இருக்கு. இப்ப என்ன ஆகுது? ஜெயலலிதா அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர லீடர்ஸ் ஜெயலலிதா மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல, லீடர் ஸ்ட்ராங்கா இல்ல. சோ பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகுது. சோ ஜெயலலிதா மாதிரி இபிஎஸ் ஸ்ட்ராங் ஆகிறாருன்னா பாஜக இன்ஃபுளுன்ஸ் நேச்சுரலா கம்மியாயிடும். ஜெயலலிதா பீரியட்ல பாஜக இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்பயும் இருந்திருக்கும், ஆனா கம்மியா இருந்திருக்கும். அதே மாதிரி கம்மியாயிரும். பட் ஒன்ஸ் அதிமுக ஜெயிச்சாங்கன்ற பட்சத்துல எம்எல்ஏக்களை வாங்குறதா இருக்கட்டும், சில பேரை வெளியே வைக்கிறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருந்தே கிளர்ச்சியை எழுப்புறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு? நம்மளால விட்டு அவங்க எம்எல்ஏ வாங்கிடுவாங்க. நம்மளால ஏன் வாங்காம இருக்காங்கன்னா, வேஸ்ட், அவங்க எம்எல்ஏ வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு வச்சேதான் கொஞ்சம் காரியமா சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டு பொலிட்டீஷியன்ஸ் பாஜக காரங்களை விட நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பணக்கார பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம். சோ அதனால ஏழை வீட்டுக்காரங்க பணக்கார வீட்டுக்காரங்கள விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. மத்தியில பவர்ல இருக்காங்களே, பவர்ல இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் பேர் மேபி வாங்கலாம். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க ஒரு 50 சீட் உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு 20 பேர் நீங்க விலைக்கு வாங்கலாம். சரி. ஆனா நீங்க 0 இருக்கீங்கன்னா நீங்க யாரை விலைக்கு வாங்குவீங்க? நீங்க இப்ப ஓகே வெஸ்ட் பெங்கால்ல இருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஓரளவுக்கு ஒரு 90% பவரை பிடிக்கலான்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டா 10% நம்ம பிடிச்சி பவருக்கு வந்துடலாம். அது நீங்க போடலாம். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருக்கீங்க? வேர் டு யூ ஸ்டாண்ட்னு பார்த்தா எங்க இருக்கீங்க? பிரசன்ஸே இல்ல. அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இந்த பையிங் எல்லாம், பையிங் ஸ்ப்ரீம் வாங்கலாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சோ அதுக்கான ஸ்பேஸ் இங்க இல்ல. அதான் சிக்கல். ஓகே, தனியா எதிர்கொண்டு இருக்கணுமோ? பாஜக கூட சேராம எடப்பாடி அவர்கள் தனியா எதிர்கொண்டு இருக்கலாம். நீங்க மாதிரி அப்படி அது ஒரு குட் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல கூட்டணி வச்சது கரெக்ட் தான். ஏன்? பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா பாஜகவுக்கு நல்லது இல்ல லாங் ரன்ல. ஆனா இபிஎஸ் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆயிருக்கு. உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் இல்ல. அப்புறம் என்டிகே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்றாங்க. என்டிகே விட
கூட்டணி வைக்க முயற்சி பண்றாங்க அதிமுக, அது ஒர்க் அவுட் ஆகல. டிவிக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறாங்க, அங்கேயும் கூட்டணி வைக்க முயற்சி பண்றாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பிளஸ் நீங்க சொல்றீங்க பாஜக கூட சேர்ந்தது அதிமுகவுக்கு 5-10% ஓட்டு இப்ப உள்ள வருது இல்ல, கன்சாலிடேட் ஆகுதுல. ஓகே, இல்லாட்டி இந்த ஓட்டு உங்களுக்கு உடையும் இல்ல. என்டிகே ஓட்ஸ் உடையுது, டிவிகே ஓட்ஸ் உடையுது, மைனாரிட்டி ஓட்ஸ் உடையுது, முக்குளத்தூர் ஓட்டு உடையுது. டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க பிஜேபி. ஆமா, வேற வழியே இல்லல்ல. சோ மினிமம் குறைஞ்சது இந்த 5% ஓட்டு அது உள்ள கொண்டு வரலாம்ல. பிஜேபி தனியா இருந்ததுன்னா 24 ஸ்ட்ராட்டஜியை திமுக யூஸ் பண்ணுவாங்க. சோ மேட் ஃபார் ஈச் அதர் தானா இப்போதைக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கு இப்ப பிரஷர், எக்ஸ்டர்னல் பிரஷர்லாம் நான் பார்க்கல. இது ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு டிசிஷன் தான். அவங்களுக்கு பாஜக தேவை இந்த எலெக்ஷன்ல. பாஜக இல்லைன்னா இன்னும் நிறைய ஓட் ஸ்பிளிட் ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ரா 5% ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா கொங்கு பகுதியில தோத்துருவாங்க. இப்ப கொங்கு பகுதியில எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா, பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே சேரும் போது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது. ஷார்ட் நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம கொங்கு பகுதியில அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற பகுதியில் நம்ம சொல்ல முடியாது. தனித்தனி நின்னாங்கன்னா கொங்கு பகுதியில நம்ம கேள்விக்குறி ஆயிடும். ஒரு சைடுல விஜய் பிரிப்பாரு, இன்னொரு சைடுல பிஜேபி பிரிச்சாங்கன்னா என்ன ஆகும்? திமுக ஜெயிச்சிடும், ஈஸியா ஜெயிப்பாங்க, கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. 24 மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த அலையன்ஸ் வைக்கிறதுன்றது கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான்.